இன்றைய தேவ வார்த்தை எரேமியா 1 18-19 ஆகிய வசனங்கள். இதோ தேசம் அனைத்திற்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அர்ணிப்பான பட்டணமும், இரும்பு தூணும், வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியாவுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, எரேமியா நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கதறின பொழுது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில கூட நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு கதறுதல் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். நான் அறியாதவனா இருக்கிறேன், நான் பேதையா இருக்கிறேன், நான் இயலாதவனா இருக்கிறேன், என்னால் முடியாது, என்னால் இயலாது என்று சொல்லி அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இந்த நாளிலே பிரியமானவர்களே, எரேமியாவுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுவோம். அர்ணிப்பான பட்டணமாய், இரும்பு தூணாய், வெண்கல அலங்கமாய் கர்த்தர் எரேமியாவை, சிறு பிள்ளையாய் இருக்கிற எரேமியாவை ஆண்டவர் மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. இன்றைக்கும் கூட தேவனாகிய கர்த்தருடைய பார்வையில ஆண்டவர் நம்மை ஒரு பெரிதான ஸ்தானத்துல வைத்திருக்கிறார். உங்களுடைய இயலாமையை நீங்கள் நினைக்க வேண்டாம், உங்களால் முடியாது என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒருவேளை இந்த உலகம் உங்களை எப்படி பார்க்கிறது என்பதை குறித்தும் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறது போல தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நம்மை தேவன் மேலான ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேகர் உங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கலாம், அநேகர் உங்களை வேதனைப்படுத்தலாம், அநேகர் உங்களை அற்பமாக நினைக்கலாம், அநேகர் உங்களுடைய தாழ்வின் நிலைமைகளை கேலி பிரயாசம் பண்ணலாம். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உன்னை ரட்சிக்கும்படிக்கு உன்னோடே கூட இருக்கிறேன். இந்த காலை வேளையிலே, இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே கூட ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை ரட்சிக்கும்படி இருக்கிறார், என்னை உயர்த்தும்படி இருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்தும்படி அவர் என்னோடு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு இந்த மாதத்தை துவங்கலாம். எங்கள் தேவன் எங்களுக்காக யாவையும் செய்வார் என்ற அறிக்கையோடு நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். சிறு பிள்ளை என்று நினைக்காதீர்கள், இயலாமை நினைக்காதீர்கள், ஒருவேளை உங்களுடைய தாழ்வை நினைக்காதீர்கள். உங்களை உயர்த்துவதற்கும், உங்களை மகிமைப்படுத்துவதற்கும், உங்களை ரட்சிப்பதற்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஆமேன், ஆமேன்.